நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எத பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, கூகுள் மேப்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். கூகுள் மேப்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்க பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. டீப்பா தெரிஞ்சுக்க போறீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸோ அத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக்ஜிங்கிற பேர்ல ஒரு டெலகிராம் அக்கவுண்ட் இருக்கு. அதோட லிங்க்கை நான் கீழ குடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத். நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நீங்க கூகுள் மேப்ஸை ஆன்லைன்ல பயன்படுத்தியிருப்பீங்க. அதுவும் வைஃபை இல்லைன்னா மொபைல் டேட்டாவை நீங்க பயன்படுத்தியிருப்பீங்க. பட் ஆஃப்லைன்ல பயன்படுத்தியிருப்பீங்க. சில நேரங்களில் நீங்க பயன்படுத்தியிருப்பீங்க. டிராவல் பண்ணும்போது நீங்க பயன்படுத்தியிருப்பீங்க. அப்படி பயன்படுத்தும் போது அதை பற்றி முழுமையான டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைனில் போய்ட்டு மறுபடியும் ஆன்லைனில் வரணும் அப்படின்னா, ஸோ அந்த தடுமாற்றத்தை போக்குறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி முழுமையாக தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் இந்த கூகுள் மேப்ஸில் நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணணும் மேப்ஸை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மேப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் ஓன் மேப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, டவுன்லோட் வில் யூஸ் அப் டு 20 MB ஆஃப் யுவர் ஃப்ரீ ஸ்பேஸ். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 20 MBயில் தான் நீங்கள் வந்து இந்த மேப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவை வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி சென்டரில் ஒரு மெசேஜ் வரும். ஸோ மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டு அவாய்ட் டேட்டா சார்ஜஸ் டவுன்லோட் ஓவர் வைஃபை. ஸோ பெட்டர் நீங்கள் வைஃபை இருந்துச்சுன்னா வைஃபை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தனா இங்கே டவுன்லோட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கீழேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, இனி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, அந்த மேப் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 MB எக்ஸ்பயர் February 16, 2023 அன்லெஸ் யூ அப்டேட் பண்ணலைன்னா இந்த டேட்டில் வந்து இந்த மேப் வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிரும். இப்போ 3 டாட் இருக்குது, அதில் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வியூ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரீநேம் கொடுத்துக்கலாம். நான் ரீநேம் கொடுக்குறேன். ரீநேம் எது வேணாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்சமானது. அதாவது அந்த இடத்தோட பேர் கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லை என்னோட நேமை நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மேப்பை வந்து நான் ஆஃப்லைனில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்போ வேணாலும் நான் இதை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி 3 டாட் வியூவில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மேப் உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே ஆகும். அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை டெலிட் பண்ணிக்கலாம், இல்லைனா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைன் மேப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் மேப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அது எப்படி மேனுவலாகவும் ஆட்டோமேட்டிக்கலியும் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது சரி, இந்த மாதிரி டைங்களில் வந்து கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு அவசியப்படுது. நீங்கள் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி யூஸ் பண்ணும் போது அந்த மேப் வந்து அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் இதில் ஆஃப்லைன் மேப்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் நம்ம வச்சுருக்கோம். டாப் ரைட்டில் செட்டிங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆஃப்லைன் மேப், இதை இந்த டாகில் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆட்டோ டவுன்லோட் ரெக்கமெண்டட் மேப்ஸ், அதாவது அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த மேப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதுவும் ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இது இல்லாமல் நீங்கள் மேனுவலாக வந்து டவுன்லோட் பண்ணணுமா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், மறுபடியும் அதே மாதிரி ஸ்டெப் தான், ஆஃப்லைன் மேப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி மேப்பை வந்து ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட், இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. இதில் ஒரு மெசேஜ் வரும், டவுன்லோட் ஓவர் மொபைல் நெட்வொர்க்குன்ட்டு. ஸோ டவுன்லோட் பட்டன் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ டவுன்லோட் நவ் கொடுத்துட்டிங்கன்னா கீழே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் மட்டும் இல்லை, அந்த ஆஃப்லைன் மேப் வந்து அப்டேட்டும் கொடுத்துருச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு அருமையான செட்டிங்கை நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது நீங்கள் பயன்படுத்தலாம். ட்ராவல் மட்டும் இல்லை, பாக்கி உள்ள சமயங்கள்லையும் நீங்கள் பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆஃப்லைனில் கூகுள் மேப்ஸை பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரிலாம் வந்து கையாளணும் அப்படிங்கிறத வந்து
ஓரளவுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.